கடந்த வாரம் ஏற்பட்ட சில தவிர்க்க முடியாத துன்பியல் சம்பவங்களால் சம்பவத்துக்கு பிறகு இந்த மேக்கை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு. சரியான கோபம். பாஸ்கரன் கந்தையாவின் வாயிலிருந்து என்ன வருகிறது? அப்படி ஒன்றும் கெட்ட மனிதன் அல்ல. பொறுத்தவரையில் என்னுடைய மனச்சாட்சிக்கு நேர்மையாகவும் எந்த விதத்திலும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோடு சந்திக்கிறோம். இன்று தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் முத்தவழி மைதானம். 3 நாள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விசிட் ஜஃப்னா நிகழ்ச்சியில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். 3 நாள் இறுதி நாள். ஒரு பக்கம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு, இன்னொரு பக்கம் உணவு திருவிழாவும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. முக்கியமான இன்றைக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ரீச்சா பாஸ்கரன் அவர்கள், ரீச்சா ஓனர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன சனிக்கிழமை நடாத்திருந்த உணவு திருவிழா பேசுவர்களான ஒரு விடயமாக வந்து மாறி இருந்தது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைய நாள் இந்த நிகழ்வுக்கான பிரதம விருந்தினராக இவர் அழைக்கப்பட்டிருக்கார். அழைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இன்றைய மேடையில் இவருடைய ஒரு உரையும் இடம்பெற்றிருந்தது. அந்த உரையிலேயே கடந்த உணவு திருவிழாவிலே ஏற்பட்டிருந்த அசம்பாவிதங்கள் தொடர்பாகவும் முக்கியமான சில விஷயங்களை அவர் வந்து பேசியிருந்தார். அந்த விஷயங்கள் என்ன என்பது பற்றியும், அதோட இன்றைய நாளில் இந்த இடத்துல என்ன மாதிரியான விடயங்கள் நடைபெறுகிறது என்பது தொடர்பாக தான் இந்த காணொளி வந்து அமைய போது. தொடர்ச்சியாக காணொளிக்குள்ள வந்து போகலாம். இன்றைய தினம் பிரதம விருந்தினராக வருகின்ற ரீச்சா பாஸ்கரன் அவர்களை மாலை அணிவித்து இப்போ வந்து வரவழைத்துக் கொண்டு நிகழ்ச்சிக்காக வந்து போய் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக அவருடைய துணைவியாரும் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய மாதிரிக்கு. தொடர்ச்சியாக இன்றைய நாள் இந்த உணவு திருவிழா இங்கே நடைபெறுகின்ற உணவு திருவிழாவில் நிறைய ஸ்கூல்கள் போட்டு நிறைய விதவிதமான உணவுகள் எல்லாம் வந்து வச்சிருக்கிறோம். அந்த உணவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரீச்சா பாஸ்கரன் அவர்கள் பார்வையிட்டு கொண்டு போகின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விதவிதமான உணவுகள் எல்லாமே இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. நாங்கள் இதுக்கு முதலும் இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு காணொளி வந்து முதல் நாள் வந்து நாங்கள் போட்டிருப்போம். அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த இடங்களில் இடம்பெறுதுன்னு சொல்லி. இன்றைக்கும் அதே மாதிரியான விஷயங்கள், அதோட நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து இன்றைய நாளில் அதிகளவான மக்கள் வந்திருக்கிறோம். நேற்றைய தினமும் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டவர் அந்த இடங்கள் உணவுகள் போடப்பட்டிருக்கின்ற என்னென்ன மாதிரியான உணவுகள் இருக்குன்னு சொல்லி இப்போ ரீச்சா பாஸ்கரன் அவர்கள் பார்வையிட்டு கொண்டு போகிறார். இதுக்கு பின்னர் அவர் வந்து இறுதியாக உரையுண்டாற்றுவார். அந்த உரையை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக மறக்காமல் பாருங்கள். இன்றைய நாள் இந்த உணவு திருவிழா இறுதி நாளில் வந்து வெளிநாட்டவர்கள் கூட இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய இந்த பாரம்பரியமான உணவுகளை சுவைக்கின்ற அந்த நிகழ்வுகளும் வந்து இந்த இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த இடத்துல அண்ணாவரால் கூழ் வகைகள், விதவிதமான கூழ் வகைகள் வந்து செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கோம். முக்கியமாக உளுத்தங்கூழ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல சத்தான சாப்பாடு. அதையும் ரீச்சா பாஸ்கரனும் அவருடைய வாய்ப்பு முனைந்து அந்த உணவுகளையும் உண்டு பார்க்குறதை நாங்கள் பார்க்க முடிய மாதிரி இருக்குது. சுற்றுலா பணியகம் நடத்தி கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணத்திற்கு வாருங்கள். உள்ளூராட்சி அமைச்சு வடக்கு மாகாணத்தினுடைய செயலாளர் திருவாளர் முதலீட்டாளரும் ரீசா ஆர்கானிக் ஃபார்மினுடைய முகாமைத்துவ பணிப்பாளரும் ஆகிய மதிப்புக்குரிய திருவாளர் பாஸ்கரன் கந்தையா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சுற்றுலாத்துறை படைப்பாளர் பெருமக்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவினரே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு
அறுசுவை உணவுகளை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் தேசத்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறு வயதிலே வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன்பு இந்த கோயில் வழியே வில்லுப்பாடு நடக்கும். இந்த வில்லுப்பாடு நடக்கின்ற போது முன் வரிசையில் இருந்து அந்த வில்லுப்பாட்டை அப்படியே மெய்சிலிக்க பார்த்து மகிழ்வதுண்டு. அப்பொழுது அந்த வில்லுப்பாட்டு துறையிலே இரு ஜாம்பவான்கள் கொடிகட்டி பிறந்த காலம். ஒன்று ஒரு ராஜன் ஐயா நினைக்கிறேன், மற்றது சின்னமணி இசைக்குழுன்னு சொல்லி. இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இன்று ஒரு இசை கச்சேரியை முதலாக இந்த உடுக்கு இசை கச்சேரியை பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. அதிலே பங்காற்றிருக்கக்கூடிய அந்த நால்வரும் அற்புதமான குரல் வளங்களை கொண்டு மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த நொதர்ன் ப்ரொவின்சி டூரிசம் பியூரோவோட எனக்கு சரியான கோபம் நீண்ட ஆண்டுகளாக. அதன் பின்பு அதில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோரும் நட்பின் நிமித்தம் நண்பர்களாகி ஒரு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை உருவான போதும் இன்னும் எனக்கு அவர்கள் மேலே நீண்ட கோபம். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்டிலே அதிகூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய துறை சுற்றுலாத்துறை. அந்த துறையிலே வடகிழக்கு மாகாணங்கள் பின்தங்கி இருப்பதை எல்லோரும் உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வடகிழக்கு பிரதேசங்கள் ஒரு கிஃப்ட், அதாவது ஒரு கொடையான ஒரு பிரதேசமாக நான் பார்க்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த வடமாகாணம் ஒரு அழகிய குடாவை கொண்ட வயல்வெளிகள் நிறைந்த ஆலயங்கள், ஆலயங்கள், அதே போன்று பிற கலாச்சார தொழுகை வழிபாட்டு தலங்களை கொண்ட இயற்கையான அற்புதமான கடற்கரைகளை கொண்ட, அதை எல்லாவற்றுக்கும் மேலாக உலகமே போற்றி ருசிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை கொண்ட எங்களுடைய தேசம் இன்று இந்த சுற்றுலாத்துறையிலே ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த சுற்றுலாத்துறையை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பில் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நோர்தர்ன் ப்ரொவின்சி டூரிசம் பியூரோ என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், எல்லா விடயங்களுக்கும் மத்திய அரசை நாடி இருப்பதை விட்டு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வளங்களையும், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களையும், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிற விடயங்களையும் முன்னெடுத்து இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் மேம்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வடமாகாணம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாறும். இந்த நாட்டிலே ஆக குறைவான ஜிடிபி, அதாவது ஆக குறைவான பொருளாதார பங்களிப்பை ஆற்றக்கூடிய மாகாணமாக இந்த வடமாகாணம் தான் கடைசி 10 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு 4.1% இருந்த இந்த ஜிடிபி 2024ஆம் ஆண்டு வரையும் 1% 2% போன்ற முன்னேற்றங்களை தான் கண்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு மட்டும் 4.9% ஜிடிபியை நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கின்றோம். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 6.3 பில்லியனாக இருந்த எங்களுடைய இந்த அரசுக்கான இந்த வருமானம் 2024ஆம் ஆண்டு 1.3 ட்ரில்லியனாக மாறி இருக்கிறது. ஆனால் பெர்சன்டேஜ் வாய்ஸ் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சுற்றுலாத்துறை ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்துமாக இருந்தால் இந்த ஜிடிபியிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
அதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த உணவு திருவிழாவை பார்க்கின்றேன். நீங்கள் இன்று ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த உணவு திருவிழா உங்களுக்கு எதிர்வரும் ஆண்டுகளில் மிகப்பெரிய சக்சஸாக மாற வேண்டும். இந்த உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் எப்படி வியாபார ரீதியாக கையாள வேண்டும் என்ற யுத்திகளை நீங்கள் ஆராய வேண்டும். இந்த உணவு பழக்க வழக்கத்தோடு அண்டைய நாடுகளில் இருந்து மக்களை எப்படி இங்கே உள்வாங்க என்பதை திட்டமிட வேண்டும். அண்டைய நாடுகளில் சென்று அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் அசோசியேஷனோடு நீங்கள் கைகோர்க்க வேண்டும். அங்கே இருந்து பெருமளவு மக்கள் இங்கு வருவார்களானால் நிச்சயமாக இந்த சுற்றுலாத்துறையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதாவது என்னுடைய நோக்கம் அதாவது தான் இருந்தது. அதாவது ஒரு 10 ஆண்டுகளில் இந்த வடமாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உணவு திருவிழாவுக்கு இந்தியாவில் இருந்து இங்கே மக்கள் வந்து எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை ருசித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்களோடு உணவுகளோடு சங்கமிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பொருளாதார ரீதியான பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதை மையமாக கொண்டுதான் இந்த உணவு திருவிழாவை நான் கட்டமைத்திருந்தேன். ஆனால் கடந்த வாரம் ஏற்பட்ட சில தவிர்க்க முடியாத துன்பியல் சம்பவங்களால் அது நின்று போகவில்லை. நிச்சயமாக அதுக்கான வழிமுறைகளை கண்டறிந்து ஒரு மாற்றத்தை கொண்ட ஒரு வெற்றிகரமான உணவு திருவிழாக அதை மாற்றம் பெறும் என்பதில் ஐயமில்லை. இந்த போன சனிக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மெக்க கண்டாலே எனக்கு பயமாயிருக்கு. பாஸ்கரன் கந்தையாவின் வாயிலிருந்து என்ன வருகிறது, அடுத்த வினாடியிலிருந்து அதுதான் உலகம் புறாகவும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. நான் அப்படி ஒன்றும் கெட்ட மனிதன் அல்ல. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய மனச்சாட்சிக்கு நேர்மையாகவும் நெஞ்சிலே பட்டதை நேரே கதைக்கக்கூடியவனாகவும் தான் இருந்து வருகின்றேன். ஆனபடியால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு எந்த விதத்திலும் பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. இங்கே ஒரு பொருளாதார மேலோங்கிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்பட்டு இந்த வடகிழக்கு மாகாணங்கள் எங்களிலே நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அந்த வகையிலே மீண்டும் இந்த நார்தர்ன் ப்ரொவின்ஸ் டூரிசம் பியூரோவுக்கு நாங்கள் இங்கே வர்த்தகத்தை ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அடிப்படையிலே உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கும் இங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்களிலே பார்வையாளராக மட்டும் இல்லாமல் பங்காளியாக இருப்பதற்கும் அதே போன்று வடமாநிலத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய சுற்றுலா தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய பியூரோவின் ஊடாக நாங்கள் எப்படி இந்த வடமாகாணத்துக்குரிய ஆட்களை வெளியிடங்களில் இருந்து கொண்டு வருவதற்கான யுத்திகள், அதனூடாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கட்டியெழுப்ப முடியும், அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் போன்ற எதிர்கால சிந்தனைகளை பாய்ந்து கொண்டு பயணிப்பதற்கு ஈச்சா குடும்பமாக்கி நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கின்ற அதே பட்சத்தில் நீங்களும் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய விடயங்களில் உங்களான ஒத்துழைப்பையும் உதவியும் நல்கி வடமாகாணத்திலே ஒரு சிறந்த சுற்றுலா தலத்தை, ஒரு சுற்றுலா தலம் இல்லை, வடமாகாணம் ஃபுல்லாவே சுற்றுலா தலமாக மாற வேண்டும் என்ற இங்கே அவ்வளவுக்கான இடங்கள் இருக்கிறது, நல்ல பீச்சுகள் இருக்கிறது, நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, அழகிய வயல்கரைகள் இருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னு சொல்லினால் சைவ உணவு கடைகள், அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே வந்து திறந்திருக்கக்கூடிய சைவ உணவு கடைகளிலே வெள்ளைக்காரர் வரிசை கட்டி நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், எங்களுடைய சோறும் ரசமும் சாம்பாரும் பருப்பு கரைக்கும் வெள்ளைக்காரர்கள் கியூவில் நிற்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஈர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த உணவு திருவிழா ஒரு முன்னுதாரணமாக, முன்னெடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் நிறைய விடயங்களை ஆரம்பிக்கின்றோம், ஆனால் அதை தொடர்ச்சியாக பயணிப்பதில் நிறைய சிரமங்களை எதிர்கொள்கின்றோம். அவை எல்லாவற்றையும் கலைந்து தொடர்ச்சியாக நீங்கள்
உங்களுடைய தலைவர் சொன்னது போல் இது யாழ் மாவட்டத்தோடு மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு மாகாணங்கள் தோறும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். எனவே ஒவ்வொரு மாகாணத்துக்கு மாகாணங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேறுபட்டவை, சுவைகள் வேறுபட்டவை, அவருடைய சமய கலைகள் வேறுபட்டவை. எனவே அவைக்கு எல்லாவற்றையும் எல்லோரும் பாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த 3 நாள் நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல் பிரதேச டூரிசம் பீரோ உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்களுடைய கடின உழைப்பு வீண் போகாது. தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வடமாகாணத்தினுடைய சுற்றுலா தளத்தை மென்மேலும் வளர்ச்சியை செய்வீர்கள் நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.